மகளிர் நலம், பெண்களுக்கான பல பிரச்சனைகளை பத்தி பார்த்துட்டு இருக்கோம். இன்று பெண்களை அதிகமாக பாதிக்கிற ஒரு விஷயம் கர்ப்ப காலத்துல ஏற்படுற சர்க்கரை வியாதி. இந்த காலத்துல பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 2 முதல் 10% பிரெக்னன்சி பெண்களுக்கு, அதாவது 10ல் ஒருத்தருக்கு கண்டிப்பாக சுகர் வருது கர்ப்ப காலத்துல என்பது மிக அதிகமாக தெரிஞ்சுக்கிற விஷயம். அதே மாதிரி குழந்தையின்மை பாதிக்கப்பட்ட பெண்கள்ல நிறைய பேருக்கு பிசிஓடி இருக்கு. இவர்கள் நிறைய பேருக்கு ஜெஸ்டேஷனல் டயபெட்டிஸ், அதாவது கர்ப்ப காலத்தில் ஏற்படுற சர்க்கரை நோய் என்பது மிக அதிகமாக தெரிந்து கொண்ட ஒரு விஷயம். இப்போ பலரும் சொல்ற விஷயம், எப்படி எனக்கு பிரெக்னன்சில சுகர் வரும் தெரியும் டாக்டர் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒன்று உங்க குடும்பத்துல உங்க தாய் தகப்பன், அதாவது முக்கியமாக உங்க தாய்க்கு சுகர் இருந்தா, சின்ன வயதுல உங்க தாய்க்கு சுகர் இருந்தா, அல்லது உங்க குடும்பத்துல உங்க அக்கா, உங்களுடைய நெருங்கின சித்தி, அத்தை, இவர்கள்ல யாருக்காவது சுகர் இருந்திருந்தா, அவர்களுக்கு பிறக்கும் போது அந்த குழந்தை கர்ப்பமாக இருக்கும் பொழுது சுகர் இருந்திருந்தா கண்டிப்பாக சர்க்கரை வியாதி வருவதற்கான வாய்ப்புகள் அதிகம். அடுத்ததாக பல நேரங்கள்ல முதல் பிரெக்னன்சி அபார்ஷனா இருக்கலாம். ஒரு குழந்தை வளரும் போது அந்த குழந்தை வளர்ச்சியில் ஏதாவது குறைபாடுகள் ஏற்பட்டிருக்கலாம். பல நேரங்கள்ல குழந்தை வயிற்றில் இறந்திருக்கலாம். இல்ல குழந்தை பிறக்கும் போது எடை அதிகமாக போன முதல் குழந்தை பிறந்திருக்கலாம். இந்த மாதிரியான பிரச்சனைகள் அனைத்தும் சர்க்கரை நோய் வருவதற்கான அறிகுறியாக கருதப்படுகிறது. ஸோ இந்த வகையில 2 முதல் 10%, சில குரூப் ஆஃப் பீப்புள பார்த்தீங்கன்னா ஒரு 20% கூட இந்த ஜெஸ்டேஷனல் டயபெட்டிஸ் அதிகமாக இருக்குது. குறிப்பாக பிசிஓடி பெண்கள், உடல் ஒபீஸா இருக்கிறவங்க, மற்றும் அவர்களுடைய உடல் செடன்டரி ஒர்க் ஸ்டைலில் இருக்கிறவங்க, மற்றும் சின்ன வயதிலே அதிக எடை, அதாவது சைல்ட்ஹுட் ஒபிசிட்டி, இந்த ஒபிசிட்டினால வர விளைவுகள், அப்படிப்பட்ட பெண்கள் பலருக்கும் ஏதோ ஒரு காரணத்துக்காக ஸ்டீராய்ட்ஸ்லாம் எடுக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்க. இவர்கள் அனைவருக்கும் இந்த சுகர் கர்ப்ப காலத்துல வருவதற்கான வாய்ப்புகள் அதிகம். ஸோ அதே மாதிரி முதல் குழந்தை ஏதோ ஒரு அபார்ஷன் ஆவது, குறைபாடு உள்ள குழந்தை பிறப்பது, குறைப்பிரசவம் ஆவது, குழந்தை பிறந்தவுடன் இறப்பது, பல நேரங்களில் குழந்தைக்கு ஹார்ட்ல ப்ராப்ளம், கிட்னில ப்ராப்ளமோட பிறப்பது, இப்படிப்பட்ட ஏதாவது ஒரு பிரச்சனைகள் இருந்தாலும் இவர்களுக்கு ஒருவேளை கர்ப்ப காலத்துல சர்க்கரை நோய் வந்திருக்கலாம். அடுத்த கர்ப்பத்துக்கு வருவதற்கும் வாய்ப்புகள் உண்டு. ஒரு கர்ப்பத்துல சுகர் வந்தா அடுத்த முறை வருவதற்கு 40% வாய்ப்புகள் உண்டு. அதே மாதிரி கர்ப்ப காலத்துல சுகர் வந்தா எனக்கு பின்னாடி சுகர் வருமா டாக்டர் அப்படின்னு கேட்டீங்கன்னா, வருவதற்கான சாத்தியக்கூறுகள் கிட்டத்தட்ட 40%. உங்க 40 வயதுக்கு மேல 40% நீங்க உங்களுக்கு வருவதற்கான வாய்ப்புகள் உண்டு. சரி டாக்டர், இப்ப எனக்கு சுகர் இருக்கு, நான் எப்பொழுது கருத்தரிக்கணும்? ஏன்னா பலருக்கும் இருக்கிற ஒரு முக்கியமான பிரச்சனை என்னன்னா, கர்ப்பத்துக்கு முன்பு சுகர் எல்லாம் ரொம்ப ஹையா இருக்கும். அந்த ஹை சுகர்ல கன்சீவ் ஆகும்போது என்னென்ன விளைவுகள் ஏற்படும்னா, ரொம்ப கருவை பாதிக்கிற பல விஷயங்கள் நடக்கலாம். 1, கரு அபார்ஷன் ஆகலாம். 2, அதோட வளர்ச்சி குறைபாடுகள் ஏற்படலாம். குறிப்பாக ஹார்ட்ல குறைபாடு வரலாம், கிட்னில குறைபாடுகள் வரலாம், முதுகு தண்டுவிடத்திலையும் மூளையிலையும் வரலாம். பல நேரங்கள்ல கால்கள் வளர்ச்சியிலையும் வரலாம். பல நேரம் எடை குறைவு, இல்ல உடல் அதிக எடை, இந்த மாதிரி ஏதாவது ஒரு பிரச்சனைகளோட குழந்தை பிறக்கலாம். இவை அனைத்தும் சர்க்கரை நோய் கண்ட்ரோல் இல்லாத பெண்களுக்கு கருத்தரிக்கும் பொழுது முதல் 3 மாதத்துல ஏற்படுற ஒரு முக்கியமான மாற்றம். முக்கியமான பிரச்சனை மிஸ்கேரேஜ் ஆகலாம், ஹார்ட் பீட் இல்லாம போகலாம், மற்றபடி வளர்ச்சி குறைபாடுகளை ஏற்படலாம். ஸோ சர்க்கரை நோய் இருக்கிற பெண்கள் இதனால்தான் பல நேரங்களில் அவங்க கருத்தரிப்பதற்கு முன்பு முறையாக அவங்களுடைய சுகர் டாக்டர்கிட்ட சென்று தாங்கள் கருத்தரிப்பதற்கு தங்கள் சர்க்கரை லெவல் சீராக இருக்கிறதா, எப்பொழுது கருத்தரிக்க வேண்டும் என்பதை தெளிவாக கேட்டு தெரிஞ்சு கொள்ள வேண்டும். ஏன்னா இதுல முக்கியமான ஒரு விஷயம், இவங்க சரியான முறையில இந்த உணவு பழக்க வழக்க முறைகளும் உடல் எடையும் சீராக கவனிக்கலைன்னா பல நேரங்கள்ல இந்த சுகர் அளவு அதிகமாவதனால கரு வளர்ச்சி பாதிப்பாகி கருத்தரிக்காமல் போலாம், உருவாகிற கரு குறைபாடோட வரலாம். இதனை தெளிவாக தெரிந்து ஒவ்வொரு பெண்ணும் கர்ப்ப காலத்துல சுகர் வருவதை, கருத்தரிப்பதற்கு முன்பு சுகர் இருந்தா கண்டிப்பாக அவங்க சுகர் லெவல் ஃபாஸ்டிங் should be less than 90. சாப்பிட்ட பிறகு, சாப்பிட்டு 2 மணி நேரம் கழிச்சு எடுக்கிற சுகர் 130க்குள்ள இருக்கணும். HbA1c 6க்குள்ள இருக்கணும். இந்த லெவல் அவங்க சுகர் வந்த பிறகுதான் அவங்க கருத்தரிப்பதற்கு ட்ரை பண்ண வேண்டும். ஸோ சுகர் இருக்கிற பெண்கள் கண்டிப்பாக சுகருக்கு ஏதாவது மாத்திரை சாப்பிட்டுட்டு இருப்பாங்க. பலருக்கு இருக்கிற ஒரு பிரச்சனை என்னன்னா, பிரெக்னன்சி அப்ப இந்த மாத்திரைகள் சாப்பிட்றதுனால விளைவுகள் வருமா? வரலாம்.
ஸோ சர்க்கரை வியாதி இருக்கிற பெண்கள் பொதுவாக இந்த மாத்திரைகளை என்னென்ன மாத்திரைகள் எடுத்துக்கொள்ளலாம் என்பதை முறையாக மருத்துவரின் ஆலோசனை பெற வேண்டும். ஏன்னா பல நேரங்கள்ல இந்த பெண்கள் இந்த விஷயங்கள்ல கவனம் செலுத்தாமல் கருத்தரிக்கும் பொழுதுதான் நிறைய காம்ப்ளிகேஷன்ஸ் ஏற்படுகிறது. ஏன்னா சர்க்கரை வியாதிக்கு எடுக்கிற மாத்திரைகள் அனைத்துமே கரு வளர்ச்சி குறைபாடுகள் ஏற்பதற்கான வாய்ப்புகள் அதிகம். ஸோ அந்த வகையில ஒவ்வொரு சர்க்கரை நோய் வியாதி பாதிக்கப்பட்ட பெண்களும் தங்களுடைய சுகர் லெவல் கண்ட்ரோல் பண்ணுவதற்கு பொதுவாக இன்சுலின் எடுத்துக்கொள்வது மிக மிக முக்கியம். பலரும் நினைக்கிற ஒரு விஷயம் என்னன்னா, நான் இன்சுலின் எடுத்துக்கிட்டா அந்த இன்சுலினை எப்பயும் எடுத்துக்கணுமா டாக்டர், அதனால ஏதாவது விளைவுகள் வருமா, அதனால பிரச்சனைகள் வருமா அப்படின்னு நினைக்கிறாங்க. பொதுவாக இன்சுலின் என்பது சேஃபான ட்ரக். கருவை பாதிக்கிற ஒரு விஷயம் என்னன்னா, கண்டிப்பாக பிளாசென்டல் டிரான்ஸ்ஃபர்ல இந்த மெடிசின்ஸ் கரு வளர்ச்சிக்கு கருவை பாதிக்கும் போதுதான் கரு வளர்ச்சி பாதிக்கிறது. ஸோ அந்த வகையில இன்சுலின் என்பது இந்த பிளாசென்டல் பேரியரை கிராஸ் ஆகாது, குழந்தையோட வளர்ச்சியையும் பாதிக்காது. ஆனா பல மாத்திரைகள், இந்த சுகருக்கு எடுக்கிற மாத்திரைகள், பல மாத்திரைகள் இந்த வகையில சில பாதிப்புகளை உண்டாக்கலாம். இதனால கரு வளர்ச்சியும் பாதிக்கப்படலாம். பொதுவாக சுகர் கண்ட்ரோல் இன்சுலின் எடுத்துக்கொள்வது மிக மிக முக்கியம். ஸோ இது கரு வளர்ச்சியை பாதிக்காது, உருவாகிற கருவில குறைபாடுகளை உருவாக்காது, கர்ப்பகாலத்து காம்ப்ளிகேஷன்ஸும் குறைவாகும். ஸோ கண்டிப்பாக மருத்துவரின் பரிந்துரையின் பேர்ல இன்சுலின் எடுத்து சுகர் கண்ட்ரோல் ஆன பிறகுதான் கருத்தரிக்கணும். பல நேரங்கள்ல சில நேரம் கருத்தரிக்கிறது தெரியாம அவங்க கன்சீவ் ஆயிட்டாங்கன்னா கூட கன்சீவ் என்னைக்கு கன்ஃபார்ம் ஆனதோ உடனே மருத்துவரை சென்று பார்த்து அவர்களுடைய மாத்திரைகளை மாற்றி இன்சுலினாக மாற்றிக்கொள்வது மிக மிக முக்கியம். அடுத்ததாக கர்ப்பத்தை எதிர்நோக்கிற சர்க்கரை வியாதி பாதிக்கப்பட்ட பெண்கள் கண்டிப்பாக ஃபோலிக் ஆசிட் எடுத்துக்கொள்ள வேண்டும். ஒரு பெண் சுகர் இருக்கு, நம்ம எப்போ கன்சீவ் ஆகணும் அப்படின்னா, ஒன்று சுகர் கண்ட்ரோல் பண்ணணும், 2 அவங்க கருத்தரிப்பதற்கு 3 மாதத்துக்கு முன்பே ஃபோலிக் ஆசிட் 5 மில்லிகிராம் டெய்லி எடுத்துக்கொள்வதன் மூலமாக கரு வளர்ச்சி ஆரோக்கியமாக இருக்க மிக மிக முக்கியமான விஷயமா. மூன்றாவது முக்கியமான விஷயம் அவங்க கவனிக்க வேண்டிய விஷயம் என்னன்னா, கர்ப்ப காலத்துல என்னென்ன விஷயங்களை பார்த்து கொள்ளணும். ஏன்னா ஒண்ணு கருத்தரிக்கிறதுக்கு முன்பு சுகர் கண்ட்ரோல் ஃபோலிக் ஆசிட் எடுத்து பிரெக்னன்சி பிளான் பண்ணும்போது ஹெல்த்தியா பேபி வரும். ஆனா பிரெக்னன்சி பீரியட்ல இந்த சுகர்னால வர்ற பாதிப்புகள், காம்ப்ளிகேஷன்ஸ் தாயையும் பாதிக்கும். இது ரொம்ப முக்கியமான விஷயம். ஏன்னா குறிப்பாக சர்க்கரை நோய் இருக்கிற பெண்களுக்கு அவர்கள் கண்ணில் டயபெட்டிக் ரெட்டினோபதி வரலாம், கிட்னி பாதிக்கப்பட்டு கிட்னி நெஃப்ரோபதி வரலாம், டயபெட்டிக் நெஃப்ரோபதி வரலாம், பல நேரம் இரத்த குழாய்கள் பாதிக்கப்பட்டு வாஸ்குலர் சேஞ்சஸ் வரலாம். இவை அனைத்தும் கர்ப்ப காலத்துல வர்சன் ஆகும். ஏன்னா கர்ப்பகாலம் என்பது சுகர் அதிகரிக்கக்கூடிய ஒரு தருணம். இந்த சமயத்தில் இந்த சுகர் கண்ட்ரோல் என்பது முறையாக நீங்க வைக்கலன்னா பல நேரங்களில் இந்த காம்ப்ளிகேஷன்ஸ் அதிகமாகி தாயின் உடல் நிலை குறைபாடுகள் ஏற்படுவதற்கும் வாய்ப்பு இருக்கு. ஏன்னா நம்ம குழந்தைக்கான வளர்ச்சி, குழந்தைக்கான கர்ப்பகாலம்னு பாக்குறோம், ஆனா தாயோட சுகர் கண்ட்ரோலும் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏன்னா அவங்களுடைய ஆர்கன்ஸோட டேமேஜும் இந்த காலகட்டத்துல மாறுபாடுகள் ஆகலாம். ஸோ அந்த விதத்துல ஒரு பெண்ணின் கரு அபார்ஷன் ஆவதற்கு பல விஷயங்கள் இருந்தா கூட அவர்களுடைய உடல் நிலையில கிட்னி, ஹார்ட், இரத்த குழாய்கள், நரம்பு மண்டலம் இவை அனைத்தும் சீராக செயல்படுவதற்கு சுகர் கண்ட்ரோல் ரொம்ப ரொம்ப முக்கியம். சில நேரங்கள்ல இந்த ஃபர்ஸ்ட் 3 monthsல பலரும் எதிர்நோக்கிற ஒரு முக்கியமான விஷயம் கர்ப்ப காலத்துல இருக்கிற வாமிட்டிங். இந்த வாமிட்டிங் அதிகமாக இருக்கும்போது என்ன ஆகும், சுகர் ரொம்ப குறைவாகும். இந்த சுகர் குறைவாகிறதுனால சில எலக்ட்ரோலைட் இம்பேலன்ஸ் ஆகி சுகர் கண்ட்ரோல் ரொம்ப வேரி ஆகிறதுனால சுகர் ரொம்ப குறைவாகி தாயையும் பாதிக்கலாம். ஸோ கண்டிப்பாக சுகர் நம்ம அதிகமாகுதுன்றதை கண்ட்ரோல் பண்ணும் பொழுது குறைவாகிற சுகரையும் சீராக்கும் பொழுதுதான் பல நேரங்களில் இதனால காம்ப்ளிகேஷன் தாய்க்கும் குழந்தைக்கும் வராமல் பாதுகாக்க முடியும். பெண்கள் ஒவ்வொருவரும் இதுல சீராக தெரிந்து கொள்ள வேண்டிய விஷயம் என்னன்னா, அவங்க பிரெக்னன்சி பிளான் பண்ணும் பொழுதே அவர்களுடைய டாக்டர்கிட்ட இந்த வாமிட்டிங் இருந்தால் என்ன மாதிரியான உணவு வகைகள் எடுத்துக்கொள்ளலாம், எப்படி சுகர் கண்ட்ரோல்ல பண்ணலாம், எப்படி சுகர் செக் பண்ணணும் என்பதை தெளிவாக தெரிந்து சீரான முறையில இதை பத்தி ஒரு தெளிவான நாலேஜோட பிரெக்னன்சி எதிர்நோக்கணும். பல நேரங்கள்ல இந்த முதல் 3 மாதத்துல உடல்ல ஏற்படுற ஹார்மோன் மாற்றங்கள்னால இயற்கையாகவே சுகர் கூடும். ஏன்னா குழந்தையோட வளர்ச்சிக்கு தேவையான சில ஹார்மோன்ஸ், குறிப்பாக பிளாசென்டல் லாக்டோஜன், ஹெச்சிஜி இவை அனைத்துமே சுகர் அதிகமாகும். ஸோ இதை அதிகப்படுத்தும் பொழுது பல நேரங்கள்ல இந்த சுகர் லெவலோட சேஞ்சஸ் ரொம்ப வேரி ஆகும். அந்த சமயத்துல இன்சுலின் கூடுதல் கொடுப்பது தவறு, குறைவாக கொடுத்து
குறைந்த சுகர் கண்ட்ரோல் இல்லாமல் இருப்பதும் அதிகமாக ஏற்படலாம். பல நேரங்களில் வாமிட்டிங் ஏற்படுற பெண்களுக்கு டீஹைட்ரேஷன்ஸ்னால சுகர் குறைவாக சில பிரச்சனைகளை உருவாக்கலாம். ஸோ கண்டிப்பாக சுகர் இருக்கிற பெண்கள் கருத்தரிக்கும் பொழுது எப்பொழுதுமே அவங்களோட டயட், ஃபுட், அவங்களோட ஹேபிட்ஸ், அவங்களோட ரொட்டீன் இதை ப்ராப்பராக வைத்துக்கொள்வது மிக மிக முக்கியமான ஒன்றாகும். பல நேரங்களில் இது சீரான முறையில் இல்லாததுனால சில பாதிப்புகள் ஏற்படலாம். இதனால கரு வளர்ச்சியும் பாதிப்பாகலாம். ஸோ பெண்கள் இந்த கர்ப்ப காலத்துல சுகர் எடுத்துக்கொள்ளும் பொழுது பலருக்கும் இருக்கிற முக்கியமான ஒரு பிரச்சனை, என் குழந்தைக்கு தேவையான சத்துக்கள் போகுமா டாக்டர், நான் சுகர் டைட் கண்ட்ரோல்ல வைக்கிறதுனால குழந்தையோட வளர்ச்சி பாதிச்சிருமா, குழந்தை எடை குறைவாகுமா அப்படின்னு நினைப்பாங்க. நீங்க தெரிந்து கொள்ள வேண்டிய விஷயம், உங்க சுகர் கண்ட்ரோல்ல இருக்கும் பொழுதுதான் குழந்தையோட எடையும் சீராக இருக்கும். ஏன்னா தாயின் சுகர் அதிகமாகும் போது குழந்தையோட சுகர் குறைவாகும். ஏன்னா குழந்தையோட அந்த ஃபீட்டல் பேங்க்ரியாஸ் செல்ஸ், அந்த பேங்க்ரியாஸ்ல இருக்கிற பீட்டா ஐலட் செல்ஸ் வந்து தாயோட சுகர் லெவலுக்கு ஏற்ற அளவில் அது இன்சுலின் சுரக்கும். தாயோட சுகர் லெவல் ஒரு 130க்கு மேல போகும் பொழுது அது குழந்தையோட சுகர் லெவலை அதிகப்படுத்தும் பொழுது அந்த ஃபீட்டல் பேங்க்ரியாட்டிக் ஐலட் செல் ஸ்டிமுலேட் ஆகி அதுல இந்த இன்சுலின் செக்ரேட் ஆகும். இந்த இன்சுலினால குழந்தையோட சுகர் லெவல் குறைவாகும். ஸோ குழந்தையோட சுகர் லெவல் குறைவாகும் போது குழந்தைக்கு பல நேரங்களில் இதனால ஏற்படுற விளைவுகள்னாலதான் குழந்தையோட வளர்ச்சி பாதிக்கப்படுகிறது. சில நேரங்கள்ல குழந்தையோட எடை கூடுதலும் இதனால வரலாம். அதாவது பிளஸ் இந்த இன்சுலின் அதிகமாகும் போது இன்சுலின் சில விஷயங்கள மாற்றங்கள், அதோட ரத்தத்துல இன்சுலின் அதிகமாகும் பொழுது பலவிதமான மாற்றங்களும் இந்த குழந்தைக்கு உருவாகலாம். ஸோ இந்த வகையில தாயின் சுகர் அளவை பொறுத்து குழந்தையோட சுகர் லெவலும் மாறுபடும். அதனாலதான் ஒரு பெண்ணுக்கு சுகர் லெவலை கண்ட்ரோல்ல வைப்பது குழந்தை வளர்ச்சிக்கும் தேவையான ஒன்றாகும். ஸோ பொதுவாக இந்த முதல் 3 மாதத்துல ஏற்படுற வாமிட்டிங்கை சீராக செயல்படுத்த கவனிக்கணும். இதுல சிறு தவறு பண்ணா கூட தாயின் வளர்ச்சியும் பாதிக்கணும். அடுத்ததாக சில நேரங்கள்ல இந்த கடைசி ட்ரைமஸ்டர்ல குழந்தை பிரசவம் ஆகிற சமயம் பிரசவத்துக்கான விஷயங்களையும் ரொம்ப கவனம் செலுத்தணும். ஏன்னா இந்த காலகட்டத்திலையும் ஒரு பிரசவ வலி ஏற்படும் பொழுதோ இல்ல ஒரு அறுவை சிகிச்சை செய்தாங்கனாலோ பல நேரங்களில் இந்த சுகரோட கண்ட்ரோல் லெவல் சீராக இருந்தாதான் தாயின் எண்ட் ஆர்கன் டேமேஜ், அதாவது கிட்னி, ஹார்ட், லங்ஸ் இதெல்லாம் எந்த விதத்திலையும் பாதிப்படையாம ஆரோக்கியமாக இருக்கும். ஸோ கர்ப்ப காலத்துல சுகர் கண்ட்ரோல் என்பது மிக மிக முக்கியமான விஷயம். சுகர் இருக்கிற தாய்மார்கள் கர்ப்பத்தை எதிர்நோக்கும் பொழுது அவர்களுடைய ஆப்ஸ்டடிஷியன், அவர்களுடைய டயபெட்டாலஜிஸ்ட் இவர்கள் இருவரும் சீரான பிளான்ட் முறையில இந்த கர்ப்பகால சோதனை முறைகளை செயல்படுத்தும் போது ஆரோக்கியமான குழந்தை பேறு பெறுவதற்கான வாய்ப்புகள் அதிகரிக்கிறது. ஸோ கண்டிப்பாக சுகர் கண்ட்ரோல் இருப்பது தாயின் நலத்துக்கு நல்லது, குழந்தை வளர்ச்சிக்கு நல்லது.